ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலியா மானசா. இவங்க ஒரு பிரபல நடிகை. தமிழ் சீரியல்ல அவங்க நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துட்டு அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணதாகட்டும், அவங்க நிறைய பணம் அது மூலியமா சம்பாதிச்சதாகட்டும், இது எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி ஆலியா மானசா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதோட நியூஸ் பேப்பர் கூட அவங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்பர் பண்ணி அதுல பணம் பல மடங்கு நம்ம குவிக் மணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு ஸ்கேம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த குவிக் மணிக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள். நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறேன், 1 கிலோ தக்காளி வாங்குறேன். அதோட விலை 20 ரூபாய். பட் அந்த தக்காளி வாங்கும்போ அந்த செல் பண்றவரு நம்ம அந்த 1 கிலோவோட தக்காளியோட வெயிட் போட்டு அந்த 1 கிலோ மட்டும்தான் தருவாரு. உடனே அவர் ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ தருவாரா? தரமாட்டாரு. அதே மாதிரி நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றோம். ஓபன் பண்ண உடனே பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். 2.5% இல்ல 3%, 3.5% ஒரு பேங்க்குக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு 10,000 ரூபாய் நீங்க பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற சொல்றாங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு உடனே 300 ரூபாய் கிடைக்குதா? இல்ல 3 ரூபாய் கிடைக்குதா? கிடைக்காது. அது ஒரு வருஷம் பர் ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நம்ம மக்கள் புரிஞ்சிக்காம ஈஸி மணி, குவிக் மணி அப்படின்னு சொல்லும்போ, எனக்கு இன்னைக்கு பணம் போட்டா நாளைக்கு எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல நம்ம நிறைய பணம் விட்டுட்டு இருக்கோம். இந்த பணம் விட்டுறதுனால நம்ம திருப்பி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு திருப்பி ஓட வேண்டியதா இருக்கும். நம்மளோட வயசு அதுக்காகவே பயணம் செலுத்திட்டு இருப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா நான் பல மடங்கு பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அது எல்லாம் உடனே பணம் சம்பாதிச்சிருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பிசினஸ் பீப்புள் அவங்களோட ஷேர்ஸ் அதுல ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா உடனே அது ஏறாது. அது நிறைய இறங்கும். ஓகேங்களா? நிறைய ஏற்றமும் இருக்கும், நிறைய இறக்கமும் இருக்கும். இந்த ஏற்ற இறக்கத்தை தாழ்வு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரிஸ்க் என்ன? ஆலியா மானசா சொல்லியிருக்காங்க, இல்ல வேற யாரோ பக்கத்து வீட்டுல சொல்லியிருக்காங்க, எதிர் வீட்டுல சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, என் ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க, குவிக் மணி பண்றாங்க, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பணம் வீணாக்கிட்டு இருக்கோம். யாருமே வீணாகிறது சொல்ல மாட்டாங்க. சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த உலகம் பேசப்படும் இல்லையா? சோ நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹார்ட் அண்ட் மணி, நீங்க கஷ்டப்படுற பணம் எப்படி அது வளர்த்த விடணும் அப்படின்னதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ரிஸ்க் என்ன? நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அது எல்லாமே எனக்கு சூட்டபிளா இருக்கா? என்னோட பைசா வளர்றதுக்கு சூட் ஆகுமா இல்லையா? ஒரு ட்ரெஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா என்னோட சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ் நான் சூஸ் பண்ண முடியும். நான் போய் ஸ்மால் சைஸோ இல்ல என்னோட குழந்தையோட சைஸோ நான் எடுத்து போட்டுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பணம் விஷயத்துல கூட உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், எனக்கு என்ன மாதிரி கோல் இருக்கு, ஷார்ட் டேர்முக்கு போய் நான் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணதோ, ஒரு லாங் டேர்ம்ல போய் ஒரு பிக்ஸ்ட் டிபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதோ, இந்த மாதிரி தவறுகள் தவிர்க்கிறதுக்கு நாங்க மாதிரி பீப்புள் மார்க்கெட்ல இருக்காங்க. ஒரு அட்வைஸ் கேளுங்க, எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்க, கரெக்டான டெசிஷன் எடுங்க. வணக்கம்.